சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். மீனா கிட்ட முத்து நடந்த எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒவ்வொன்றா முத்து சொல்ல ஆரம்பிக்கும் போதே மீனா ரொம்ப அழ ஆரம்பிக்கிறாங்க. உண்மையாகவே உங்கள் அம்மா இந்த மாதிரி மற்றவங்க சொன்னதை கேட்டு தான் உங்கள் பாட்டி வீட்டுக்கு கூப்பிட்டு போனாங்களா? வேறு எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு, அப்புறம் எதுக்காகங்க போலீஸ் உங்கள் மேலே தான் தப்பு இருக்குன்னு கூப்பிட்டு போனாங்க, அப்படி தானே மனோஜ் சொன்னார் அப்படின்னு கேட்கும்போது, உடனே முத்துவும் என் குடும்பத்தில் உள்ள எல்லாரும் நல்லா இருக்கணும்னு என்னை எங்கள் அம்மா பார்க்கவே வராமல் பாட்டி வீட்டிலேயே தான் நான் இருந்தேன். அது மட்டும் இல்லை, கொஞ்ச நாள் இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். என் அம்மா என்னை பார்க்க வரவே இல்லை. என் அம்மாவுக்கு நான் ஃபோன் பண்ணப்போ கூட அவங்க சரியாக பேசவும் இல்லை. எப்பயுமே முத்துவை விட்டு நான் பிரிஞ்சு இருக்க மாட்டேன்னு எங்கள் பாட்டிக்கிட்ட சொன்ன எங்கள் அம்மா, நான் ஆசையாக ஃபோன் பண்ணால் கூட அதை எடுத்து பேசாமல் இருக்கிறதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியல. அப்புறமும் வேறு வழி இல்லாமல் நான் எங்கள் அப்பாவை மட்டும்தான் பார்த்து பேசிகிட்டு இருந்தேன். ஏன் மனோஜை நான் பார்க்கவும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் என் அம்மாவும் என்னை பார்க்க வராததுனால என் பாட்டியோட பாசம் மட்டும்தான் எனக்கு கிடச்சிது. என் பாட்டியும் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஆனாலும் என் பாட்டி எனக்கு சாப்பாடு கொடுக்கும்போதெல்லாம் என்னுடைய அம்மா ஞாபகம் தான் வரும். எங்கள் அம்மா என்னை விட்டுட்டு போன ஞாபகம் தான் வரும். ஏன்னா அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவை நான் பார்க்கவே இல்லையே. அவங்க எப்படி இருந்தாங்க, எப்படி இருக்காங்க, எனக்கு ஒன்றுமே சரியாக ஞாபகம் இல்லை. அதனால் எங்கள் பாட்டி என்னை ஸ்கூலுக்கு அனுப்புனா கூட சரியாக படிக்கவும் முடியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் மீனா. ஆனால் இங்கே மனோஜ் தனியாக இருந்ததுனால மனோஜுக்கு எங்கள் அம்மாவோட பாசம் எல்லாம் கிடச்சிது. மனோஜை ரொம்ப நல்லா படிக்க வைக்கணும்னு இங்கே ஆசைப்பட்டாங்க. அதே மாதிரி மனோஜும் நல்லா படிச்சுட்டு இருந்தான். ஆனால் இந்த முத்து இல்லாதப்ப நமக்கு மட்டும்தான் அப்பா அம்மா பாசம்லாம் கொடுத்துட்ருக்காங்க. மறுபடியும் முத்து வந்துட்டானா அதுக்கப்புறமா அம்மா நம்மக்கிட்ட சரியாக பேசாமல் முத்துவை ரொம்ப கவனிக்க ஆரம்பிச்சிருவாங்களோ அப்படின்ற பொறாமை மனோஜுக்கு இருந்தது. மறுபடியும் நான் வீட்டில் இருக்கவே கூடாதுன்றதுக்காக மனோஜ் வேணும்னே திட்டம் போட்டு நானும் கொஞ்ச நாள் கழித்து எங்கள் பாட்டி கூட எங்கள் அம்மா அப்பான்னு எல்லாரையும் பார்க்குறதுக்காக ரொம்ப ஆசையாக வந்தேன். ஆனால் எங்கள் அம்மா அதுக்கப்புறம் என்கிட்ட சரியாக பேசவும் இல்லை, என்னை கவனிக்கவும் இல்லை. அப்போ கூட மனோஜுக்கு என் மேலே ரொம்ப பொறாமை. ஏன்னா என் பாட்டி என் அப்பா என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அதனால் அவன் செஞ்ச தப்பை நான் தான் செஞ்சேன்னு எங்கள் அம்மா கிட்ட மட்டும் இல்லை எல்லார்கிட்டேயும் சொல்லி என்னை மாட்டி விட்டுட்டான். அது மட்டுமா, எனக்கு ஃப்ரெண்டாக இருந்த என் ஃப்ரெண்டோட அம்மாவும் அப்பாவுமே இந்த முத்து தான் இப்படி செஞ்சிட்டான், அவங்க பாட்டி வீட்டிலேருந்து வந்த முத்து தான் இந்த மாதிரிலாம் செஞ்சிட்டான்னு சொல்லி நான் தான் தப்பு செஞ்சேன்னு அவங்க என்னை மாட்டி விட்டுட்டாங்க. போலீஸும் என் மேலே தப்பு இருக்குன்னு கூப்பிட்டு போனப்போ கூட எங்கள் அம்மா என் மேலே அக்கறையே இல்லாமல் அவனை கூப்பிட்டு போங்க, அவன்லாம் என் வீட்டில் இருக்கவே கூடாதுன்னு சொல்லி பேசி என்னை அனுப்பிட்டாங்க. அம்மா நான் எந்த தப்பும் செய்யலை, என்னை நம்புங்கன்னு எவ்வளவோ சொன்னேன். யாரும் அதை கண்டுக்கவும் இல்லை, என் பக்கம் இருக்கிற நியாயத்தை கேட்கவும் இல்லை. அதுக்கப்புறம் என் பாட்டியும் அப்பாவும் அங்கே வந்த போலீஸ்கிட்ட எனக்காக மன்னிப்பு கேட்டு அழுதாங்க. ஆனால் என் பக்கம் தப்பு இருக்குன்னு சொல்லி அவங்களும் கூப்பிட்டு போயிட்டாங்க. வேறு வழி இல்லாமல் என் அப்பாவும் பாட்டியும் என்னை காப்பாற்றவும் முடியாமல் உட்காந்து அழுதுகிட்டே இருந்தாங்க. இதெல்லாம் பார்த்த இந்த மனோஜுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. உண்மையாகவே நான் எந்த தப்பும் செய்யவே இல்லை மீனா அப்படின்னு சொல்லி மீனாவோட கையை பிடிச்சிக்கிட்டு முத்து அழுகிறாரு. உடனே மீனா சொல்கிறாங்க, எனக்கு உங்களை பற்றி தெரியாதா? நீங்கள் எவ்வளோ நல்லவருன்னு எனக்கு தெரியுங்க. முன்னாடி நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணப்போ உங்களை பிடிக்காமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் நான் இந்த வீட்டு மருமகளாக இப்போ சந்தோஷமாக இருக்கேன்னா அதுக்கு காரணமே நீங்கள் தான். என்னை உங்களுக்கு யாருன்னே தெரியாது, என்னையே அவ்வளோ நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறீங்க. அப்புறம் இந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு நீங்கள் பிரச்சனை செய்வீங்களா, இவங்களை அவமானப்படுத்தணும்னு நினைப்பீங்களா என்ன? அதனால் இதை பற்றி நான் கேட்கணும் தெரிஞ்சுக்கணுன்னு தான் நினச்சினே தவிர்த்து உங்களை ரொம்பவே மனசு வேதனைப்படுத்தணும்னு நினைக்கவே இல்லை. ஆனால் மனோஜ் செஞ்ச தப்புக்கு இப்போ வரைக்கும் நீங்கள் தான் தப்பு செஞ்சதா சொல்லிகிட்ருக்காருல்ல, உங்கள் அண்ணனை நீங்கள் சும்மா விட்டுருக்கவே கூடாது. அப்போவே இந்த மனோஜ் என்னெல்லாம் செஞ்சாருன்னு சொல்லியிருக்கணும்னு சொல்லும்போது, அதான் மீனா என்னால் முடியலையே, நான் இந்த வீட்டில் உள்ள எல்லார் மேலேயும் ரொம்ப பாசம் வச்சுருக்கேன். அதனால் எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு எல்லாரையும் நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன்ல, அதெல்லாம் ஒரு காரணமாக வச்சு தான் இந்த முத்து எப்படியும் யார்கிட்டேயும் உண்மை எல்லாத்தையும் சொல்ல மாட்டான். நம்ம என்ன வேணாலும் செய்யலாம், முத்து தான் தப்பு செஞ்சான்னு சொன்னால் கூட எங்கள் அம்மா அப்படியே நம்புவாங்க. கொஞ்ச நாள் எங்கள் அம்மா என்னை பிரிஞ்சு இருந்ததுனால என் மேலே கொஞ்சம் கூட பாசமே இல்லாமல் என்னை நம்பாமல் என்னை அப்படியே இப்போ வரைக்கும் கண்டுக்காமல் இருக்கிறாங்க. என்னன்னு சொல்கிறது, அந்த நிலமை கிருஷிக்கு வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன். நடந்த எல்லாத்தையும் மீனா கிட்ட சொல்லி ரொம்பவே மனசு வேதனைப்பட்டுட்ருக்காரு முத்து. உடனே மீனா சொல்கிறாங்க,
நீங்கள் சொல்கிறது ரொம்ப சரிதான். நீங்கள் எவ்வளோ கஷ்டத்தை பார்த்துருக்குறீங்க. எல்லாத்துக்கும் காரணம் அந்த மனோஜ் தான் அப்படின்னு என்னைக்கா இருந்தாலும் உங்கள் அம்மாவுக்கு புரிய வரும். அது வரைக்கும் நம்ம பொறுமையாக இருப்போம். ஆமாம், நாளைக்கு கிறிஷை கூப்பிட்டு அங்கே போகணும்ல, அந்த சாரும் வர சொல்லியிருக்காருலன்னு கேட்க கண்டிப்பாக போகணும். கிறிஷோட வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனை நடக்குதோ அது எல்லாத்தையும் நான் முன்னாடியே பார்த்துட்டேன். அதனால தான் கிறிஷுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துடக்கூடாது. அவன் என்ன மாதிரி இங்கே வந்து நான் சரியாக படிக்காததுனால எங்கள் அம்மா மேலே உள்ள பாசத்தில் அவங்களும் என்னை கவனிக்கலன்ற ஒரு எண்ணத்தில் நான் வந்து படிக்க போகாமல் இருக்கேன். இப்போ எல்லாரும் என்னை சாதாரண கார் டிரைவர்னு சொல்லி அவமானப்படுத்துகிறாங்க. அந்த நிலைமை என்றைக்குமே கிறிஷுக்கு வந்துடக்கூடாதுன்னு தான் அவங்க அம்மா கிறிஷை பார்த்துக்கலனாலும் நானே பார்த்துக்கணுன்ற எண்ணத்தில் நான் வந்து யோசனை பண்ணுறேன். கிறிஷுக்காக இவ்வளோ பேசுகிறேன், சப்போர்ட் பண்ணுறேன். அதனால் கண்டிப்பாக நம்ம நாளைக்கு கிறிஷை கூப்பிட்டு போகணும். அவர் மனசு மாறுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க இங்கே மீனாவும் முத்துவும். ரோகிணியோட ஃப்ரெண்டு மகேஸ்வரி ரோகிணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஆமாம், மீனா முத்து என்ன சொன்னாங்க? எப்படியாவது இந்த பிரச்சனையிலேருந்து கிறிஷ் வெளியில் வந்துடுவான்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கண்டிப்பாக அவங்களால முடியலனாலும் நானே அங்கே போய் பேசி இந்த பிரச்சனையை சமாளிக்கலான்னு நினச்சிட்டேன். எனக்கு என் பையன் கிறிஷோட வாழ்க்கை முக்கியம். இதை பற்றி எனக்கு வெளியில் யார்கிட்டையும் சொல்லி உதவி கேட்கவும் முடியல. ஆனாலும் என் பையனுக்காக நானும் எதுவும் செய்யணும்ல. இந்த மீனா முத்துவை நம்பவே முடியல. வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் கூட என்னையும் மனோஜையும் எப்போ பார்த்தாலும் திட்டி அவமானப்படுத்துகிறாங்க. அதனால் அவங்க வாழ்க்கையை பார்க்கவே முடியாமல் இருக்கிற மீனாவும் முத்துவும் என் பையனையா கவனிக்க போகிறாங்க, இல்லை பார்த்துக்க போகிறாங்க. நான் தான் ஏதாவது செய்யணும் மகேஸ்வரி. ஆனால் என்ன செய்யன்னு தெரியல. பேசாமல் அந்த பையனோட அப்பா கிட்ட போய் நான் பேசட்டுமான்னு கேட்க, அதுக்குடனே மகேஸ்வரியும், நீ அப்படி போய் பேசுனா நீங்கள் யாருன்னு கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஸ்கூலில் வேலை பார்க்குற அந்த சாரும் நீங்கள் வந்து முன்னாடியே வந்திருக்கலாமேன்னு சொல்லி மீனா முத்துவை வர வச்சு இவங்க தான் கிறிஷோட அம்மான்னு சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் நீ நினச்சது எதுவுமே நடக்காது. உன் நிலைமை என்ன ஆகும்? மீனா முத்து உன் மேலே ஏற்கனவே ரொம்ப கோபமாக இருக்கிறதுனால சும்மா விட்டுருவாங்களா? உண்மை தெரிஞ்ச உடனே உன் மாமியாருக்கும் மனோஜுக்கும் இது எல்லாத்தையும் சொல்லிட மாட்டாங்களா? யோசிச்சு என்ன செய்யணும்னு முதல்ல நீயா யோசிச்சு ஒரு முடிவெடு. தேவையில்லாமல் எதுவும் செய்கிறேன்னு நீ மாட்டிக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே உடனே இங்கே ரோகிணி சொல்கிறாங்க, இல்லை போலீஸை பார்த்தாலே இங்கே கண்டிப்பாக ரொம்பவே பதட்டமாக இருப்பான் கிறிஷ். அதனால் ஏற்கனவே அவங்க சொன்னதுக்கே அவன் ஸ்கூலில் யார்கிட்டையும் சொல்லாமல் வெளியில் வந்துட்டான். இன்னும் போலீஸால் நமக்கு பிரச்சனை வரும்னு கிறிஷ் நினச்சிட்டானா அதுக்கப்புறமா கிறிஷ் இதெல்லாம் தாங்கிக்க மாட்டான். அவன் ரொம்ப சின்ன பையன், ஏதோ ஒரு கோவத்தில் இப்படி செஞ்சுட்டான். ஆனால் இந்த பிரச்சனையை ஏன் இவர் இவ்வளோ பெருசாக்கணும்னு தெரியல. நாளைக்கு நான் ஸ்கூலில் போய் பேசலான்ட்டு இருக்கேன். நீயும் என் கூட வரியான்னு கேட்கும்போது, முத்துவும் மீனாவும் அங்கே வருவாங்களே, அவங்க வந்தாங்கன்னா அதுக்கப்புறம் எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும். நானும் உனக்கு சப்போர்ட் பண்ணேன்னு தெரிஞ்சால் என்னையும் சும்மா விட மாட்டாங்க. ஆனால் மீனாவும் முத்துவும் உன்னை விட கிறிஷை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. நீ கூட உன் பையன் கிறிஷ் மேலே அக்கறையே இல்லாமல் இருந்தப்ப இந்த மீனா முத்து தான் கிறிஷை எவ்வளோ நல்லா கவனிக்கிறாங்க. உன்னை விட மீனாவும் முத்துவும் ரொம்ப நல்லவங்க தான் அப்படின்னு மகேஸ்வரி சொன்னதை கேட்டுட்டு ரோகிணிக்கு கோவம் வருது. பரவாயில்லையே, இவ்வளோ சீக்கிரமாக மீனா முத்துவோட நல்ல மனசை வித்யா மாதிரியே நீயும் புரிஞ்சு வச்சிருக்கிற. ஆனாலும் என் பையனை எப்படி பார்த்துக்கணும் கவனிக்கணும்னு எனக்கு தெரியும். மீனாவும் முத்துவும் இனி இங்கே வந்து கிறிஷை பார்த்துக்கவும் கூடாது, கவனிக்கவும் கூடாது. அவங்க எந்த பொறுப்பையும் எடுத்துக்கவும் வேண்டாம். சீக்கிரமாக அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு என் பையன் கிறிஷை நான் தனியாக கூப்பிட்டு போக தான் போகிறேன். வேறு ஸ்கூலில் கிறிஷை சேர்த்து படிக்க வைக்க தான் போகிறேன். ஆனால் கிறிஷ் எங்கே இருக்கான்னு இனி மீனாவாலையும் முத்துவாலையும் தெரிஞ்சிக்கவே முடியாது. ஆனால் அதுக்கு இந்த பிரச்சனையிலேருந்து முதல்ல கிறிஷை வெளியில் கொண்டு வரணும். அதுக்கு தான் நான் வந்து என்ன செய்யணும்னு யோசிக்க போகிறேன். அது மட்டும் இல்லை, மீனாவும் முத்துவும் எப்படியாவது என்னை பற்றின உண்மையை கண்டுபிடிக்கணும்னு நினைப்பாங்க. கிறிஷ்கிட்ட உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. அது மட்டுமா, மீனாவோட அம்மா வீட்டில் கிறிஷ் இருக்கிறதுனால மீனாவோட அம்மா இந்த சத்யா எல்லாரும் கிறிஷ்கிட்ட கேள்விக்கு மேலே கேள்வி கேட்பாங்க. கிறிஷ் இன்னைக்கு உண்மையை சொல்லலைனாலும் என்ன யார்கிட்டையும் என்னை பற்றி பேசலைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் உண்மையை சொல்லி மாட்டி விட்டுட்டானா அப்புறம் என் நிலைமை என்னாகிறது? அதுக்காகவே சீக்கிரமாக நான் நினச்சதை செய்ய தான் போகிறேன். என் பையன் கிறிஷை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு ரொம்ப கோவமாக ஃபோனை வைக்கிறாங்க ரோகிணி. இங்கே மகேஸ்வரி நினைக்கிறாங்க மீனாவும் முத்துவும் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சால் கூட ரோகிணிக்கு உதவி செய்வாங்க. கிறிஷுக்கும் பிரச்சனை இல்லாமல் பார்த்துப்பாங்க. இந்த ரோகிணி தனியாக இருந்து நானே எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறா. ஆனால் ரோகிணியாலேயே பிரச்சனை வராமல் இருந்தால் சரிதான். சீக்கிரமாக ரோகிணி சொன்ன மாதிரியே கிறிஷை இங்கேருந்து கூப்பிட்டு போனால் நமக்கும் நல்லது தான். ஏன்னா இந்த பிரச்சனையால் நம்ம வீட்டில் நமக்கு நம்ம வீட்டுக்காரரால் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து எனக்கு தான் இந்த ரோகிணியால் நிறைய பிரச்சனை வந்துருமோன்னு ரொம்பவே பதட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க மகேஸ்வரி.
அடுத்த நாள் முத்துவும் மீனாவும் இங்கே விஜயா கிட்ட எதுவுமே பேசாமல் வெளியில் கிளம்புறாங்க. இதை பார்த்துட்டு அண்ணாமலையும், என்னப்பா முத்து, நீ நடந்ததே நினச்சிட்ருக்கியான்னு கேட்க, அப்படி நினச்சா மட்டும் என் பக்கம் நியாயம் இருக்குன்னு எல்லாரும் புரிஞ்சுப்பாங்களாப்பா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை முத்து, நான் என்ன சொல்ல வரேனா அப்படின்னு கேட்கும்போது, வேண்டாம்ப்பா, நான் எதுவுமே செய்யலை, ஆனால் நான் தான் தப்பு செஞ்சதை அந்த வீட்டில் உள்ள எல்லாரும் நினைக்கிறாங்க. அதுலேயும் உங்கள் பையன் மனோஜ், அவன் செஞ்சதை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் பொய் சொல்கிறான் பார்த்தீங்களா, அதனால் யார்கிட்டேயும் பேச வேண்டான்னு நான் முடிவெடுத்திருக்கேன்ப்பா. இந்த பிரச்சனையை பற்றி பேசவே வேண்டான்னு நான் முடிவெடுத்திருக்கேன்னு சொல்ல, உடனே மீனாவும், மாமா, நாங்கள் கிறிஷை கூப்பிட்டு போயிட்டு வரோம், அங்கே அந்த சார்கிட்ட பேசணும்னு சொல்ல, உடனே அங்கே வந்த விஜயாவும், இவங்க 2 பேரும் திருந்தவே மாட்டாங்களா? எவ்வளோ சொன்னாலும் ஏன் அடுத்தவங்களோட பிரச்சனையை இவங்க பார்த்துக்கணும்னு நினைக்கிறாங்க? ஏன் முத்து அப்படின்னு சொல்ல, போதும், என்னை நீங்கள் கூப்பிடவும் வேண்டாம், என்கிட்ட பேசவும் வேண்டாம், என் வேலையை நான் பார்த்துட்ருக்கேன், யாருக்கு உதவி செய்யணும்னு எனக்கு தெரியும், உங்ககிட்ட நான் பேசவே இல்லையே, அப்புறம் நீங்கள் எதுக்கு என்ன வந்து கேள்வி கேட்குறீங்க? பரவாயில்லையே, என்னெல்லாம் கூப்பிட்டு பேசுகிற அளவு நீங்கள் வந்து மனசு மாறிட்டீங்களான்னு சொல்ல, நான் எதுக்கு மனசு மாறணும்? மனசு மாறுற வேலையா நீ செஞ்சு வச்சுருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீ வா மீனா, இவங்கெல்லாம் இப்படி தான் பேசுவாங்க அப்படின்னு மீனாவை கூப்பிட்டுட்டு அங்கேருந்து முத்து கிளம்புறாரு. உடனே அண்ணாமலையும், என்ன விஜயா இப்படி பேசிகிட்டு இருக்க? முத்து அப்படி என்ன தப்பு பண்ணிட்டான்? இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோ. நீ யாரை ரொம்ப நம்புறியோ அவங்க எல்லாரும் நீ நினைக்கிற மாதிரி நல்லவங்களும் கிடையாது. முத்துவை வந்து நீ எப்படி தப்பாக நினைக்கிறியோ, முத்து நீ நினைக்கிற மாதிரியும் இல்லை. முத்து மட்டும்தான் இந்த வீட்டில் ரொம்ப நல்லவன்றதை சீக்கிரமாகவே புரிஞ்சுப்ப. அது மட்டும் இல்லாமல் முத்து மீனா கிட்ட இப்படிலாம் பேசாத, எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு அண்ணாமலை. உங்களுக்கு பிடிக்கலனா நான் என்ன செய்ய முடியும்? இவங்க 2 பேரும் வீட்டில் இருக்கிறது கூட தான் எனக்கு பிடிக்கல. அதுக்குன்னு முத்து மீனா இங்கேருந்து கிளம்பிடுவாங்களா என்ன? எப்போ இந்த முத்து மீனாவால் பிரச்சனை வரப்போதோ தெரியலையே அப்படின்னு விஜயா சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. முத்துவும் மீனாவும் அந்த பையனோட அப்பா பேசின மாதிரியே கிறிஷை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. உடனே கிறிஷும், முத்து மாமா, எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குன்னு சொல்ல, இங்கே அந்த பையனோட அப்பா வந்து உங்ககிட்ட கேள்வி கேட்கும்போது எதை பற்றியும் யோசிக்காமல் நீ ரொம்ப சந்தோஷமாக பேசணும். இனி இப்படிப்பட்ட தப்பை நான் என்றைக்கும் செய்ய மாட்டேன்னு தெளிவாக அவர் முன்னாடி சொல்லு. கண்டிப்பாக எல்லாரும் வந்து உன்னை ஏற்றுப்பாங்க, உன்னை மன்னிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லை, நீயும் திருந்தணும், இந்த ஸ்கூலில் நல்லபடியாக படிக்கணும்ல, அதுக்காக தான் உன்னை கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லும்போது, புரியுது, ஆனாலும் அப்படின்னு சொல்ல, நாங்கள் உன் கூடவே தான் இருப்போம், நீ எதை பற்றியும் யோசிக்காதன்னு சொல்கிறாங்க. நான் மட்டுமா தப்பு பண்ணேன்? அந்த பையனும் தானே தேவையில்லாமல் பேசினா, அதை ஏன் யாரும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க? அது மட்டும் இல்லை, நான் தனியாக யார்கிட்டேயும் பேசாமல் இருந்தால் கூட தேடி வந்து பிரச்சனை செஞ்சது அந்த பையன் தானே, அதனால தான் நான் இவ்வளவும் பேசுகிறேன்னு சொல்லும்போது, உடனே மீனாவும், எங்ககிட்ட பேசுகிற மாதிரிலாம் நீ வந்து பேசிகிட்டு இருந்தால் சரிப்பட்டு வராது, இருந்தாலும் உன் பக்கம் இருக்கிற நியாயத்தை நீ தெளிவாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி மீனாவும் முத்துவும் கிறிஷை கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே எல்லாரும் நிற்கிறத பார்த்த உடனே கிறிஷ் ரொம்பவே பதட்டமாக இருக்கான். இருந்தாலும் அந்த பையனோட அப்பா கிட்ட அந்த பையன் வந்து சொல்கிறான், அப்பா, இவன் தான்ப்பா கிறிஷ், இவனை பார்த்துருக்கீங்களா? எப்போ பார்த்தாலும் கோவமாகவே இருப்பான்ப்பா, எல்லார்கிட்டேயும் பிரச்சனை செய்வான், சரியாக படிக்கிறதும் இல்லைன்னு டீச்சர் சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, இவங்க அம்மா இவனை பார்க்க வரதே இல்லை, அதை பற்றி கேட்டதுக்கு தான் பாருங்கள் எனக்கு இப்படி நிலமை, நான் ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு வந்திருக்கேன், இந்த கிறிஷை சும்மா விடாதீங்கப்பா அப்படின்னு அந்த பையன் சொன்ன உடனே கிறிஷுக்கு இங்கே ரொம்ப கோவம் வருது. உடனே முத்துவையும் மீனாவையும் திரும்பி பார்க்குறான். மீனா சொல்கிறாங்க, வேண்டா கிறிஷ், நீ கோவம் படக்கூடாது, நீ பொறுமையாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும், அப்போ தான் இந்த பிரச்சனையிலேருந்து எல்லாருமே வெளியில் வர முடியும், புரியுதான்னு கேட்க, உடனே இங்கே கிறிஷும், என்கிட்ட பேசணும்னு சொன்னீங்களான்னு கேட்கும்போது, ஆமாம், நீ தானே தப்பு செஞ்சுருக்க, உன்கிட்ட பேசணும், நீங்கள் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. நான் தப்பு செஞ்சேன்தான், அதான் நான் எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுட்டேனே அப்படின்னு சொல்ல, என் பையனை பாரு, அவன் எவ்வளோ முடியாமல் ஆயிட்டான் தெரியுமா? அது மட்டும் இல்லை, நீ செஞ்சதையே அவன் சொல்லிக்கிட்டே இருந்தான். இங்கே உன்னால் என் பையனுக்கு பெரிய பிரச்சனை எதுவும் வந்திருந்தா நீ என்ன பதில் சொல்லியிருப்ப? நீ செஞ்சது தப்பு தானேன்னு கேட்க, இல்லை, நான் செஞ்சது தப்பே இல்லை அப்படின்னு கிறிஷ் ரொம்ப கோபமாக பேச ஆரம்பிக்கிறான். உடனே மீனாவும், கிறிஷ் இப்படி பேசாத அப்படின்னு சொல்கிறாங்க. மீனாத்த, நான் செஞ்சது தப்புனா இந்த பையன் செஞ்சதும் தப்பு தானே அப்படின்னு ரொம்ப கோவமாக மறுபடியும் வந்து கிறிஷ் வந்து பேச ஆரம்பிக்கிறான். அந்த பையனோட அப்பா கிறிஷ் இப்படி பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு ரொம்பவே கோவமாக மீனாக்கிட்டேயும் முத்துக்கிட்டேயும், பார்த்தீங்களா, கிறிஷ் ரொம்ப நல்ல பையன், அவன் மன்னிப்பு கேட்பான், அவன்கிட்ட பேசினா அவன் நல்ல மனசை புரிஞ்சுப்பீங்கன்னு நீங்கள் தெளிவாக சொன்னதுனால தான் போனா போதுன்னு கிறிஷை மன்னிச்சிடலான்னு கிறிஷை வர சொன்ன பேசுகிறதுக்காக. இப்போ கூட கிறிஷ் அவன் மேலே இருக்க தப்பை புரிஞ்சிக்கல. ஆமாம், கிறிஷோட அம்மா எங்கே, எதுக்காக அவங்க இன்னும் வராமல் இருக்காங்க? நீங்கள் கிறிஷை பார்த்துக்கிறீங்கன்னா கிறிஷ்கிட்ட வந்து பேசி அவனுக்கு புரிய வைக்க வேண்டாமா அப்படின்னு அந்த பையனோட அப்பாவும் கோவமாக பேச, உடனே இங்கே முத்துவும், என்ன மீனா நடக்குதுங்க?
நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது கிறிஷ் வந்து எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்பேன், நான் இனி இப்படி செய்யவே மாட்டேன்னு வந்து ஒத்துப்பேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே வந்த கிறிஷ் இப்போ என்ன இவ்வளோ கோவமாக பேசிகிட்டு இருக்கான். இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா கண்டிப்பாக அந்த பையனோட அப்பா இனி கிறிஷை மன்னிக்கவே மாட்டார். நம்ம மேலேயும் அவர் ரொம்ப கோவமாக இருக்கார். கிறிஷோட மனசு மாறவே இல்லை. இவன் இப்படி தான் இனியும் தப்பு செய்வான்னு அவருக்கு வந்து புரிஞ்சுக்கிட்டாருன்னா கண்டிப்பாக பிரச்சனை கிறிஷுக்கு தான். இங்கே கிறிஷ்கிட்ட சொல்லி தான் கூப்பிட்டு வந்தோம். ஆனால் கிறிஷ் இவ்வளோ கோவமாக பேசுகிறான். அந்த பையனை பார்த்த உடனே கிறிஷுக்கு கோவம் வந்துருச்சு போலங்க. அது மட்டும் இல்லாமல் கிறிஷுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வர காரணமே அவங்க அம்மா தான். பாவம் கிறிஷ் அப்படின்னு சொல்லி மீனா பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பையனோட அப்பா தெளிவாக முத்துக்கிட்டேயும் மீனாக்கிட்டேயும் உங்களுக்காக தான் நான் வந்து கிறிஷ்கிட்ட பேசணும்னு வந்தேன். ஆனால் கிறிஷ் திருந்தவே இல்லை. அவன் மனசு மாறவும் இல்லை. என் பையனை பார்த்தாலே கிறிஷுக்கு இவ்வளோ கோவம் வருதுன்னா கண்டிப்பாக அவன் திருந்தவே இல்லை. அவன் வந்து செய்கிற தப்பெல்லாம் அவன் புரிஞ்சிக்கவும் இல்லை. இப்போதைக்கு இங்கே இருக்கிற பிரச்சனைக்கு அவங்க அம்மா வந்து பேசியிருக்கணும். அவங்க அம்மாவும் வரல. சொல்லப்போனால் இதில் நான் எந்த முடிவும் எடுக்கிறதா இல்லை. செஞ்ச தப்புக்கு இந்த கிறிஷ் நல்லா அனுபவிக்க தான் போகிறான். நீங்கள் இனி இதை பற்றி பேசுகிறதுக்காக என் வீட்டுக்கும் வராதீங்க, என்னை பார்க்கவும் செய்யாதீங்க அப்படின்னு கிறிஷ் ரொம்ப கோவமாக பேசினதால அந்த பையனோட அப்பாவும் வந்து அந்த பையனை கூப்பிட்டுட்டு உடனே அங்கேருந்து கிளம்பும்போது உடனே முத்துக்கிட்ட கிறிஷ் ரொம்ப கோவமாக சொல்கிறான், என்ன இவங்க எல்லாரும் எதுக்காக என்ன திட்டுறாங்க? அவங்க பையனுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த பையனுக்கு அவங்க அப்பா கூடவே இருக்காரு, அவங்க அம்மாவும் பார்த்துக்க இருக்காங்க. எனக்கு சப்போர்ட் பண்ண யாருமே இல்லைல்ல. அதனால தான் அந்த பையனோட அப்பா இப்படிலாம் பேசிட்டு போகிறாரு. முத்துமாமா நான் மட்டும் தப்பு செய்யலையே, அந்த பையனும் தானே இப்படிலாம் பேசினா, அதை மட்டும் ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க? நான் கோவப்படுறேன்னு மட்டும்தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி என் அம்மா இதுக்கு தான் என் கூடயே இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்போ கூட என் அம்மா வரலல்ல அப்படின்னு கிறிஷ் ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறான். உடனே முத்துவும், என்ன கிறிஷ் இப்படி பேசிட்ட? உன் மேலே நம்பிக்கை வச்சு கூப்பிட்டு வந்ததுக்கு பாரு அவர் என்ன பேசிட்டு போகிறாருன்னு. இனி என்னென்ன பிரச்சனை வரப்போதோ தெரியல. என்ன மீனா இது? கிறிஷை நல்லா பார்த்துக்கணும், இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் கொண்டு வரணும்னு நினச்சா கிறிஷ் இப்படி பேசிட்டானே மீனா அப்படின்னு சொல்ல, முதல்ல இங்கேருந்து கிளம்புவோன்னு சொல்லும்போது அந்த ஸ்கூலில் வேலை பார்க்குற அந்த சாரும், கிறிஷ் நீ எதுக்காக கோவப்பட்ட? உனக்காக நாங்கள் இத்தனை பேர் சப்போர்ட் பண்ணோம், பேசினோம். ஆனால் நீ செஞ்ச இந்த வேலையால் மறுபடியும் அந்த பையனோட அப்பாவுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. நீங்கள் முதல்ல கிறிஷ் இங்கேருந்து கூப்பிட்டு போங்க, வேறு எங்கேயாவது தங்க வைங்க, இல்லை கண்டிப்பாக போலீஸ் வருவாங்க. இதுக்கு மேலே என்னாலையும் உதவி செய்ய முடியாது அப்படின்னு அந்த ஸ்கூலில் வேலை பார்க்குற சாரும் ரொம்பவே தெளிவாக சொல்ல, வேறு வழி இல்லாமல் முத்துவும் மீனாவும் சந்திரா வீட்டுக்கு கிறிஷை கூப்பிட்டு வராங்க. இங்கே முத்து கண் கலங்கி நிற்கிறாரு. உடனே சந்திராவும் என்னாச்சு மாப்பிள்ளைன்னு கேட்க, வேறு ஒன்றும் இல்லை, கிறிஷ் நல்லபடியாக பேசுவான்னு நம்பிக்கையோடு கூப்பிட்டு போனா கிறிஷ் மறுபடியும் ரொம்பவே கோவமாக பேசிட்டான். அந்த பையன் மேலேயும் தப்பு இருக்குது, என்னை மட்டும் இப்படிலாம் கேட்டு இப்படி கேள்வி கேட்காதீங்கன்னு சொல்லி ரொம்ப கோவமாக பேசிட்டான். அது மட்டும் இல்லை, கிறிஷோட அம்மாவும் வரலன்னு சொல்லிட்டு அந்த பையனோட அப்பாவும் ரொம்பவே கோவமாக பேசிட்டு போயிட்டாரு. எனக்கு என்னவோ இந்த பிரச்சனை பெருசாயிருமோன்னு ரொம்பவே பதட்டமாக இருக்குது. மீனா என்ன செய்கிறதுன்னு கேட்கும்போது, கிறிஷை நம்ம வீட்டுக்கும் கூட்டிகிட்டு போக முடியாது, இங்கே தங்க வச்சா இங்கே வந்துருவாங்களோ யாரும் கிறிஷை தேடின்னு ரொம்ப பதட்டமாக இருக்குது. என்னங்க செய்யன்னு ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க மீனாவும் முத்துவும். அந்த பையனோட அப்பாவும் கிறிஷ் இப்படிலாம் பேசுனதுனால கிறிஷ் திருந்தவே இல்லை அப்படின்னு சொல்லி போலீஸை வர வச்சு, நீங்கள் அந்த கிறிஷை கூப்பிட்டு போயிருங்க, அது மட்டும் இல்லை இவனால் மற்ற பசங்களுக்கும் பிரச்சனை வரக்கூடாது, என் பையனுக்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சுட்டு என்கிட்டயே அவ்வளோ திமிராக பேசுகிறான், அவன் மேலே தப்பே இல்லாத மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கான், அவன் மன்னிப்பு கேட்கணும்னு வரல, என் பையனுக்கு பாருங்கள் என்னெல்லாம் நடந்திருக்கு, ஹாஸ்பிட்டல் போயிருக்கோம், அது மட்டும் இல்லாமல் என் பையன் ரொம்பவே பயந்துருக்கான், ஸ்கூலுக்கு போகணுன்ற ஒரு எண்ணமே இல்லாமல் நான் வீட்டிலேயே இருக்கமான்னு அழுதுகிட்டே இருக்கான். எல்லாத்துக்கும் காரணம் கிறிஷ் தானே. அதனால கிறிஷ் எங்கே இருந்தாலும் நீங்கள் தான் அவனை தேடி கூப்பிட்டு போகணும். ஏன்னா கிறிஷ் அந்த ஸ்கூலில் இருந்தால் என் பையனை என்னால் அந்த ஸ்கூலுக்கு அனுப்பவே முடியாது. அவன் செஞ்ச தப்பால் என் பையன் வீட்டில் இருக்கணுமா என்ன அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு பிரச்சனையவும் செய்கிறாரு அந்த பையனோட அப்பாவும். அதனால் அங்கே வந்த போலீஸும் இங்கே ஸ்கூலில் வேலை பார்க்குற அந்த சார்கிட்ட போயிட்டு, இன்னைக்கு கிறிஷ் வந்தானா அவனை பார்க்கணும், அவனை கூப்பிட்டு போய் நாங்கள் விசாரிக்கணும்னு சொல்கிறாங்க. சார் கிறிஷ் வரல சார் அப்படின்னு சொல்ல, என்ன நீங்கள் இங்கே வந்து எப்படியாவது கிறிஷை வர வைங்க, அவன் செஞ்ச தப்புக்கு அவங்க பொறுமையாக பேசாமல் இப்போ வந்து அந்த பையனோட அப்பா ரொம்ப கோவமாக செய்ய வேண்டியதை நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லிட்டாங்க, எங்களுக்கு வேறு வழியே தெரியல, நாங்கள் கண்டிப்பாக கிறிஷை கூப்பிட்டு போகணும், அவங்க அம்மாவும் வரலையா, அவங்க அந்த கிறிஷ் கூட இருந்த முத்து மீனாவுமா பேசாமல் இருந்தாங்கன்னு சொல்ல, முத்து மீனா என்னவோ புரிய வைக்கணும்னு பேசினாலும் கிறிஷ் ரொம்ப கோவப்படுறான். அதனால தான் இந்த பிரச்சனையே. நான் முதல்ல அந்த மகேஸ்வரிக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலில் வேலை பார்க்குற அந்த சாரும் ரோகிணியோட ஃப்ரெண்ட் மகேஸ்வரிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சொல்லுங்கள் சார், இந்த பிரச்சனைக்கெல்லாம் நீங்கள் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிட்டிங்கல்ல, இப்போ கிறிஷ் மறுபடியும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அந்த ஸ்கூலுக்கு வரலாம்லன்னு கேட்கும்போது, என்ன இப்படி பேசுகிறீங்க, என்ன நடந்துச்சுன்னு மீனாவும் முத்துவும் சொல்லவே இல்லையான்னு கேட்கும்போது, என்னங்க நடந்துச்சு அப்படின்னு ரொம்பவே பதட்டமாக கேட்குறாங்க மகேஸ்வரி.
அங்கே நடந்த எல்லாத்தையுமே அங்கே ஸ்கூலில் வேலை பார்க்குற அந்த சார் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. கிறிஷ் இன்னும் ரொம்ப கோவப்படுறான். அது மட்டும் இல்லை, அந்த பையனோட அப்பா இங்கே இந்த பிரச்சனையை பெருசாக்கணும்னு நினைக்கிறாரு. அவரை பற்றி தெரிஞ்சிருந்தோம் கிறிஷ் இப்படிலாம் பேசியிருக்க கூடாது. அவங்களோட பையன் இந்த ஸ்கூலில் படிக்க வரணும்னா கிறிஷ் வந்து கண்டிப்பாக இந்த ஸ்கூலில் இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் அவன் பேசின பேச்சால் ரொம்ப கோவத்தில் இருக்க இந்த மாதிரிலாம் அவங்க முடிவெடுத்திருக்காங்க. முதல்ல நீங்கள் கிளம்பி வாங்க, உங்ககிட்ட பேசணும்னு சொல்லும்போது, சார் நான் வந்தே ஆகணுமா அப்படின்னு கேட்க, ஆமாம் கிறிஷோட அம்மா தான் இங்கே இல்லையே, நீங்கள் தானே அந்த பொறுப்பை எடுத்திருக்கீங்க, அப்போ நீங்கள் தானே வரணும்னு கேட்கும்போது, சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு மகேஸ்வரி ஃபோனை வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் யோசிக்கிறாங்க, நாம் இப்போ அங்கே போனால் பிரச்சனை நமக்கு தான், நம்மளையும் கேள்வி கேட்பாங்க. ரோகிணிக்காக நம்ம மாட்டிக்க முடியுமா என்ன? அங்கே போவோம், அங்கே எப்படியும் போலீஸ் இருக்காங்க போல், பேசாமல் ரோகிணி இங்கே தான் இருக்கான்னு சொல்லி ரோகிணி வீட்டுக்கே அவங்கள அனுப்பிடுவோம். அதுக்கப்புறம் வர பிரச்சனையை ரோகிணியே சமாளிக்கட்டும். கிறிஷுக்காக நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும்? ரோகிணியே கண்டுக்காமல் இருக்கும்போது எனக்கு மட்டும் எதுக்காக இவ்வளோ ஒரு பிரச்சனை வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மகேஸ்வரி அங்கே கிளம்பி போகிறாங்க. அங்கே போலீஸ் நிற்கிறத பார்த்த உடனே, சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்க, ஆமாம் நீங்கள் யாருன்னு கேட்க, இங்கே கிறிஷோட அம்மா இருக்காங்க ரோகிணி, அவங்க ஃப்ரெண்டு தான்னு சொல்ல, அவங்க எங்கே இருக்காங்க, என்ன வேலை செய்கிறாங்கன்னு ஒவ்வொன்றா கேட்கும்போது, சார் நான் உண்மையை சொல்லிடுறேன், இங்கே கிறிஷோட அம்மா ரோகிணி வெளியூர்லலாம் வேலை பார்க்கல சார், பக்கத்தில் தான் இருக்கா, ஒரு பார்லரில் ஸ்டாஃபாக வேலை பார்த்துட்ருக்கா சார். சொல்லப்போனால் அவள் வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை, கிறிஷை அங்கே கூப்பிட்டு போக முடியல, அதனால தான் இங்கே தங்கி படிக்கிற எல்லா ஏற்பாடையும் செஞ்சா. அப்பப்போ வந்து கிறிஷ்கிட்ட பேசினாலோ பார்த்தாலோ வீட்டுக்கு வரேன்னு கிறிஷ் ரொம்ப அடம்பிடிப்பான். அதனால தான் பொய் சொல்லி இங்கே வந்து கிறிஷை சேர்த்து விட்டா என் ஃப்ரெண்டு. நான் இங்கே ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதுனால வந்து கிறிஷை பார்த்துக்கிட்டேன். இதுதான் சார் நடந்தது. இந்த பிரச்சனைக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இங்கே ரோகிணி எங்கே இருக்கான்னு நான் சொல்கிறேன், நீங்கள் அங்கே போய் பாருங்கள், பேசுங்க. கிறிஷுக்காக ரோகிணி வந்து ஒரு முடிவெடுக்கணுமே தவிர்த்து என்கிட்ட இதை பற்றி பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு ரோகிணியை வசமாக மாட்டி விட்டுடுறாங்க இங்கே வந்து மகேஸ்வரி. என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு அந்த ஸ்கூலில் வேலை பார்க்குற அந்த சாரும் கேட்க, சார் இதுக்கு மேலே எந்த கேள்வியும் கேட்காதீங்க, நடந்த உண்மையை ரோகிணியே வந்து சொல்வாங்க, நீங்கள் முதல்ல போய் ரோகிணியை பார்த்து பேசுங்க. அது மட்டும் இல்லை, எப்படியும் ரோகிணி தன்னுடைய பையனுக்காக ரோகிணி தானே முடிவெடுக்கணும், இதில் நான் எதுவும் பேசுகிறதாவே இல்லை. நான் சொன்ன மாதிரியே இந்த இடத்துக்கு போங்க, ரோகிணி கண்டிப்பாக இருப்பான்னு. ரோகிணி வீடு எங்கே இருக்குது, ரோகிணி தன்னுடைய மாமியார் வீட்டில் தான் தங்கியிருக்காங்க, அவங்க எந்த இடத்துல இருக்காங்கன்னு எல்லாத்தையுமே மகேஸ்வரி வந்து சொல்லிடுறாங்க. அங்கே வந்த போலீஸும், பரவாயில்ல இந்த உண்மையவாது இப்போவாது சொன்னீங்களே, பக்கத்துலேயே இருக்காங்க, தன்னுடைய பையனை பார்த்துக்காம கவனிக்காமல் இருக்க, இப்போ அந்த கிறிஷ் எவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சிட்ருக்கான், இப்போ கூட புரிஞ்சிக்காமல் அவன் கோவமாக பேசியிருக்கான், இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாதா? இப்போ கூட வந்து கிறிஷுக்காக பேச மாட்டாங்களா? ஆனால் நாங்கள் போவோம், இங்கே வந்து நடந்த எல்லாத்தையும் சொல்வோம், உங்கள் பையனை நாங்கள் கூப்பிட்டு போகிறோன்னு சொல்ல, அப்போயாவது அவங்க உண்மையை பேசுகிறாங்களா இல்லை திருந்துறாங்களான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகேஸ்வரி மூலமாக ரோகிணி எங்கே இருக்காங்கன்ற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு அங்கே வந்த போலீஸும் கிருஷ்ணை எப்படியாவது நாங்கள் கூப்பிட்டு போகணும் விசாரிக்கிறதுக்காக, வேறு வழியே இல்லைன்னு இங்கே விஜயாவோட வீட்டுக்கு கிளம்பி வராங்க. இங்கே மகேஸ்வரி என்ன செய்யன்னு தெரியல, ரோகிணி எங்கே இருக்கா என்ன செய்கிறான்னு எல்லா உண்மையும் நானே சொல்லிட்டேன். இப்போ போலீஸ் வந்த உடனே எனக்கு வேற ஃபோன் பண்ணுவாளே, ஆனாலும் இதில் நம்ம ரோகிணிக்கு உதவி செய்யக்கூடாது, கிறிஷோட வாழ்க்கை ரொம்ப முக்கியம். இப்போவும் எதையும் கண்டுக்காமல் ரோகிணி இருக்கா, பாவம் முத்துவும் மீனாவும் இதில் என்ன செய்ய முடியும்? அவங்களால முடிஞ்ச அளவு அந்த பையனோட அப்பா கிட்டேயும் பேசிட்டாங்க, மன்னிப்பு கேட்டுட்டாங்க, இவ்வளோதான் செய்ய முடியும். இனி ரோகிணி தானே ஏதாவது ஒரு முடிவெடுக்கணும், அதனால தான் நான் இப்படி ரோகிணியை பற்றி எல்லாம் சொல்ல வேண்டியதாயிருச்சுன்னு சொல்லிட்டு மகேஸ்வரி தன்னுடைய வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. ஆனால் மகேஸ்வரி உண்மையெல்லாம் சொல்லிட்டாங்க. இங்கே ரோகிணியை தேடி போலீஸ் வராங்கன்ற எந்த உண்மையும் தெரியாமல் ரோகிணி வீட்டில் என்ன செய்யன்னு ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க. இங்கே ரோகிணி இப்படி நினச்சிட்டு இருக்கும்போது முத்துவும் மீனாவும் என்ன செய்யன்னு தெரியாமல் சந்திரா வீட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. கிருஷ்ண நான் வேணா பார்த்துக்கிறேன், நீங்கள் சவாரிக்கு போங்கன்னு மீனா சொல்கிறாங்க. இல்லை மீனா, எனக்கு என்னவோ எதுவுமே சரியாக படலை, நானும் இங்கேயே இருக்கேனேன்னு சொல்லும்போது, முத்து மாப்பிள்ள முதல்ல நீங்கள் சாப்பிடுங்க. ஆமாம் மீனா, எதுவும் பிரச்சனையா? ஏன் முத்து மாப்பிள்ள இப்படி இருக்காரு? எதையோ நினச்சிட்டு இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லும்போது, என்ன நடந்துச்சுன்னு நான் அப்புறமா சொல்கிறேம்மா, நீங்கள் என் வீட்டுக்காரருக்கு முதல்ல சாப்பாடெல்லாம் எடுத்து வைங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டுருக்க. கிருஷிக்கும் சாப்பாடெல்லாம் கொடுக்க, முத்து மாமா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நான் அவ்வளோ கோவமாக பேசியிருக்க கூடாதுல்லன்னு சொல்ல, கிருஷ்ண இப்போ இப்படி பேசுகிற, அங்கே அந்த பையனை பார்த்து ஏன் அவ்வளோ கோவமாக பேச ஆரம்பித்த, நீ கொஞ்சம் பொறுமையாக பேசியிருந்தா எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீ மறுபடியும் அங்கே நல்லா வந்து படிக்க போயிருக்கலாம்ல, அந்த ஸ்கூலுக்கு போயிருக்கலாம்ல. நீ பாரு, அந்த பையனை பார்த்த உடனே கோவமாக பேச, அந்த பையனோட அப்பாவும் நீ திருந்தவே மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு, இனி அவரால் பிரச்சனை வருமோன்னு நாங்களே ரொம்ப பதட்டமாக இருக்கோம். இப்போ நீ என்னடானா நடந்ததெல்லாம் தப்பு தானே சொல்கிறியே, ஏன் கிருஷ் இப்படி இருக்குன்னு கேட்கும்போது, என்னன்னு தெரியல, அந்த பையன் எப்போ பார்த்தாலும் அந்த மாதிரி தேவையில்லாமல் பேசுவான், அந்த பையனை பார்த்தாலே அதான் எனக்கு கோவம் வந்தது, நான் என்ன செய்வேன் அப்படின்னு ரொம்ப மனசு வேதனைப்பட்டு கிருஷ்ணும் பேசிகிட்டு இருக்கிறாங்க.
இங்கே விஜயாவோட வீட்டுக்கு போலீஸ் வந்து நிற்கிறாங்க. உடனே அங்கே வந்து விஜயாவும் அண்ணாமலையை கூப்பிட்டு, பார்த்தீங்களா இந்த முத்து மீனா தேவையில்லாமல் பிரச்சனை செஞ்சாங்கல்ல, அதான் போலீஸ் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் சொன்னால் யாராவது கேட்டிங்களா? இப்போ பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வரப்போகுது. ஆனால் அந்த முத்துவும் மீனாவும் வீட்டில் இல்லையேங்க, அவங்கள முதல்ல வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க, இங்கே அண்ணாமலையோட வீட்டுக்கு வந்த போலீஸும், ஆமாம் இங்கே யார் ரோகிணி அப்படின்னு கேட்க, உடனே அண்ணாமலை, என்ன விஜயா முத்து மீனாவை தேடி தான் வந்திருப்பாங்கன்னு சொன்னேன், ஓ மருமக ரோகிணியை தேடி தான் வந்திருக்காங்க, என்னன்னு நீயே கேட்குறியா அப்படின்னு சொல்ல, நான் எதுக்கு கேட்கணும், நீங்களே போய் என்னன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது, மனோஜ் வெளியில் வாயேன் அப்படின்னு இங்கே விஜயா கூப்பிடுறாங்க. வீட்டில் உள்ள மனோஜ், ரவின்னு எல்லாரும் வந்து நிற்கும்போது அண்ணாமலையும், என்ன சார் என்ன பிரச்சனை, ரோகிணி எங்கள் மருமக தான், ரோகிணியை தேடி எதுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்கும்போது, நீங்கள் இத்தனை பேர் இருக்கீங்க, உங்கள் பேரனை கொஞ்சம் கூட கவனிக்காமல் இருந்திருக்கீங்கன்னு சொல்ல, என்னது பேரனா, யாரை பற்றி பேசுகிறீங்கன்னு சொல்ல, அந்த ஸ்கூலில் படித்த கிறிஷை பற்றி தான் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் சார் அவன் எங்கள் வீட்டில் கொஞ்ச நாள் இருந்தான், ஆனாலும் அவங்க எங்களுக்கு சொந்தக்காரங்க மாதிரி தான், தெரிஞ்சவங்க மாதிரி தான், ஆனால் எங்கள் வீட்டில் எங்கள் பேரன் கிடையாது அப்படின்னு அண்ணாமலை பேசும்போது, நீங்கள் சரியாக சொன்னீங்க, இதுக்கு தான் அந்த முத்து மீனா தேவையில்லாமல் கிறிஷை அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர வேண்டான்னு சொன்னேன். பாருங்கள் அந்த கிறிஷ் செஞ்ச தப்புக்கு நம்ம வீட்டுக்கு போலீஸ் வந்திருக்காங்க சார், எங்கள் மேலே தப்பு இல்லை சார், அந்த பையனை யாருன்னே எங்களுக்கு தெரியாது சார்னு சொல்லும்போது, என்ன இப்படி பேசுகிறீங்க, உங்கள் மருமக ரோகிணியோட பையன் கிறிஷு, நீங்கள் என்னடானா ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, என்னால் உங்களை புரிஞ்சிக்கவே முடியலன்னு சொல்ல, சார் என்ன சொன்னீங்க, ரோகிணியோட பையன் கிறிஷா, மனோஜ் என்ன நடக்குதுங்கன்னு கேட்க, ரோகிணி முதல்ல இங்கே வா நீ, ஆமாம் நீ என்ன இன்னைக்கு வெளியிலே கிளம்பாமல் இருந்தால் உன்னை தேடி இங்கே போலீஸ் வந்திருக்காங்க பாரு. எதுக்கு என்ன தேடி போலீஸ் வந்திருக்காங்கன்னா ரொம்பவே பதட்டமா ரோகிணி வெளியில் வந்து பார்க்குறாங்க. நீங்கள் தான் ரோகிணியா, உங்கள் பையன் கிறிஷை பார்க்க வராமல் நீங்கள் செஞ்ச பிரச்சனையால் இப்போ கிறிஷ் மாட்டிக்கிட்டான், உங்கள் பையன் எங்கே, இப்போ அவனை கூப்பிட்டு போய் விசாரிக்கிறதுக்காக வந்திருக்கோன்னு சொல்லும்போது இங்கே ரோகிணி திருன்னு முழிக்கிறாங்க. விஜயாவையும் பார்க்குறாங்க, மனோஜையும் பார்க்குறாங்க, அண்ணாமலை, ரவின்னு எல்லாரும் ரோகிணியவே பார்த்துட்ருக்க. சார் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்க, உங்கள் பையன் கிறிஷ் எங்கே அப்படின்னு கேட்கும்போது, சார் முத்து மீனா வீட்டில் இருப்பாங்க அப்படின்னு சொல்ல, நீங்கள் தானே இங்கே கிறிஷோட அம்மா, நீங்கள் கிறிஷை பார்த்துக்காம எதுக்கு அவங்க கிறிஷை வந்து கவனிக்கணும், நீங்கள் பொறுப்பே இல்லாமல் இருந்ததுனால இப்போ கிறிஷ் வந்து திருந்தவே இல்லைன்னு சொல்லி அந்த பையனோட அப்பா எங்ககிட்ட வந்து பொறுப்பை கொடுத்துட்டாரு, கிறிஷை நாங்கள் தான் கூப்பிட்டு போய் விசாரிக்கிறதா இருக்கோம் அப்படின்னு சொன்னதை கேட்டு ரோகிணியால் தாங்கிக்க முடியல. அவ்வளோ நேரம் அமைதியாக இருந்த ரோகிணி கண் கலங்கி அழ ஆரம்பிக்கிறாங்க. உடனே விஜயாவும், நீ எதுக்கு அழுகிற, கிறிஷ் உண்மையாகவே உன் பையனா, உண்மையை சொல்லு, இங்கே வீட்டுக்கு வந்து என்னென்னவோ சொல்லிட்டு இருக்காங்க, நீ என்னடானா பதில் பேசாமல் நான் எங்களையே பார்த்துட்ருக்க, அழுதுகிட்டே இருக்க, முதல்ல அந்த மீனா முத்துவை வர சொல்லணும், மனோஜ் முத்துக்கு முதல்ல ஃபோன் பண்ணுன்னு சொல்ல, நான்லாம் முத்துக்கிட்ட பேச மாட்டேம்மா, நான் எதுக்கு பேசணும், ஏற்கனவே இந்த ரோகிணியால் பெரிய பிரச்சனை வந்துடுமோன்னு யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, உடனே ரவியும் மீனாக்கும் முத்துக்கும் ஃபோன் பண்ணுறாங்க, நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இங்கே போலீஸ் வந்திருக்காங்க, கிறிஷை பார்க்கணுமா, ஆமாம் கிறிஷ் வந்து இங்கே சந்திரா வீட்டில் தானே இருக்காங்க, நீ முதல்ல கூப்பிட்டு வரியா அப்படின்னு சொல்ல, ரொம்பவே பதட்டமாக முத்துவும் மீனாவும் நடந்த எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு கிறிஷையும் கூப்பிட்டுட்டு அங்கே வீட்டுக்கு வர, அங்கே போலீஸ் வந்திருக்கிறத பார்த்த கிறிஷும் அழுதுகிட்டே, அம்மா அப்படின்னு சொல்லி ரோகிணி கிட்ட, அம்மா என்னை கூப்பிட்டு போகிறதுக்காம்மா வந்திருக்காங்க, வேண்டான்னு சொல்லுங்கம்மா, நீங்கள் தான் என் கூடவே இருப்பீங்கல்லம்மா, நான் எந்த தப்பும் செய்ய மாட்டேம்மான்னு இங்கே ரோகிணியோட கையை பிடிச்சிக்கிட்டு கிறிஷ் வந்து அழுதுகிட்டே இருக்கான். இதை பார்த்த முத்துவால் தாங்கிக்கவே முடியல. அப்போ தான் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே தெரியுது ரோகிணி தான் கிறிஷோட அம்மா, அதனால தான் ரோகிணியை தேடி வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, ரோகிணியோட ஃப்ரெண்டு தான் உண்மை எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க. இங்கே போலீஸ் வந்ததுக்கப்புறமா தான் இங்கே கிறிஷே வந்து உண்மை எல்லாத்தையுமே சொல்லியிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் ரோகிணியை பார்க்க, உடனே கிறிஷை பார்த்து சொல்கிறாங்க, நான் உன்னை அப்படியே விட்டுற மாட்டேன் கிறிஷ், நீ என் கூடயே தான் இருக்கணும், நான் உன்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பேன் கிறிஷ், அழாத கிறிஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருக்குமே தெளிவாக புரியுது கிறிஷ் வந்து ரோகிணியோட பையன்தான் அப்படின்னுட்டு. இங்கே உடனே ரோகிணி எல்லாரும் முன்னாடி அழ ஆரம்பிக்கிறாங்க. முத்து, மீனா எப்படியாவது இவங்ககிட்ட பேசி இங்கேருந்து அனுப்புங்க, பாவம் கிறிஷ் எப்படி அழுகிறான்னு பாருங்களேன்னு சொல்ல, உடனே மீனாவும், அப்போ நீங்கள் கிறிஷோட அம்மாவான்னு கேட்க, நான் இதை பற்றிலாம் அப்புறமா சொல்கிறேன், முதல்ல என் பையன் கிறிஷுக்காக நீங்கள் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலைக்கிட்டேயும், மாமா நான் வந்து உண்மையை மறைச்சதெல்லாம் தப்பு தான், ஆனால் அதுக்காக கிறிஷ் எந்த தப்பும் செய்யலையே, அவன் என்னால் தான் இவ்வளோ கோவப்பட ஆரம்பிச்சிட்டான், அதுக்காக வந்து தப்பு செஞ்சதும் நான் தானே, அதனால் கிறிஷை வந்து கூப்பிட்டு போக வேண்டான்னு சொல்லுங்கன்னு ஒவ்வொருத்தர்கிட்டையும் மன்னிப்பு கேட்டு அழுதுகிட்டே இருக்கிறாங்க ரோகிணி. அங்கே வந்த போலீஸும், என்னம்மா இது, உன் பையன் கிறிஷ்ன்ற உண்மை நாங்கள் வந்து சொல்லி தான் இந்த வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரியுது, நீ இன்னும் எவ்வளோ தான் பொய் சொல்லி இந்த குடும்பத்தில் உள்ளவங்கள ஏமாத்திருக்கீங்கன்னு தெரியலையே, நீங்கள் சொன்ன பொய்யால் உங்கள் பையன் தான் இப்போ கஷ்டப்படுறான், அவனை கவனிக்காமல் பார்த்துக்காம பொறுப்பே இல்லாமல் இருந்துட்டு இப்போ எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டு அழுகிறீங்க, உங்கள் பையனை நாங்கள் கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது, சார் வேண்டாம் சார், என் பையனை விட்டுருங்க,
என் பையன் எந்த தப்பும் செய்யவே மாட்டான் சார். அது மட்டும் இல்லை, கிறிஷ் ரொம்ப நல்ல பையன். அவன் ஏற்கனவே படித்த ஸ்கூல்லையே அவனை படிக்க வச்சிருக்கணும். என் தப்பு தான். இந்த உண்மை தெரியக்கூடாதுன்னு நான் தான் இங்கே தங்கி படிக்கிற ஏற்பாடெல்லாம் செஞ்சேன். எங்கள் அம்மாவையும் கவனிக்காமல் இருந்தேன். இப்போ இப்படி ஒரு நிலமையில என் பையனை நானே மாட்டி விட்டுட்டேன். எல்லா தப்பும் என் மேலே இருக்குது. என்ன வேணும்னா கூட்டிகிட்டு போங்க, ஆனால் என் பையனை விட்டுருங்க சார் அப்படின்னு கிறிஷுக்காக ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க ரோகிணி. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த முத்துவால தாங்கிக்க முடியாமல் ரொம்பவே கோவமா, இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம் அப்போ இந்த ரோகிணி தான். ஆனால் உண்மையெல்லாம் சொல்லாமல் கிறிஷுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையை செஞ்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, போதும் பார்லம்மா, நீங்கள் இனியும் அழுது நடித்து ஏமாத்தாதீங்க. உங்களால் தான் கிறிஷுக்கு இப்படி ஒரு நிலமை. நீங்களும் எங்கள் அம்மாவும் விஜயாவும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. அவங்களும் தன்னுடைய பையனுக்கு பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லன்னு அமைதியாக இருப்பாங்க. அதே மாதிரி உங்கள் வாழ்க்கைக்காக கிறிஷை பற்றி கவனிக்காமல் நீங்கள் இருந்துட்டீங்கல்ல. இப்போ ஏன் நிலமை மாதிரியே தான் கிறிஷோட நிலமையும் இருக்குது. இப்படிலாம் செய்ய உங்களுக்கு அசிங்கமா இல்லை? இங்கே போலீஸ் வந்ததுக்கப்புறமா உங்களை பற்றின உண்மையை சொன்னதுக்கப்புறமா எல்லாரும் முன்னாடியும் அழுது மன்னிப்பு கேட்குறீங்களே. முன்னாடியே நீங்கள் என் பையன்தான் முக்கியம்னு சொல்லி இங்கே கிறிஷை நல்லா பார்த்துக்கிறேன்னு இங்கேருந்து கிளம்பி போயிருந்தா கூட நான் ரொம்ப பெருமைப்பட்டிருப்பேன். ஆனால் நீங்கள் உங்கள் பையன் மேலே அக்கறையே இல்லாமல் இப்படி நீங்கள் பேசுகிறதெல்லாம் எங்களால் ஏற்றுக்கவே முடியாது. கிறிஷுக்காக நாங்கள் கூட வந்து உதவி செஞ்சோம். ஆனால் நீங்கள் கூடவே இருந்துட்டு கிறிஷை கவனிக்காமல் இருந்தீங்கல்ல. நீங்கள் எப்படி ஒரு நல்ல அம்மான்னு நாங்கள் நம்ப முடியும்? கிறிஷ் தான் ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜை பார்த்து ரொம்ப கோவமாக முத்து பேசுகிறாரு. இந்த ரோகிணி மேலே தானே ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்த. என்னையும் மீனாவையும் எவ்வளோ அவமானப்படுத்தி பேசுனீங்க. இப்போ ரோகிணியை வந்து கல்யாணம் பண்ணி வச்சதே நம்ம அம்மா தான். உன் வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக தானே. என்ன பேச்சு பேசின மனோஜ். எப்படி ஒரு வாழ்க்கை உனக்கு அமைஞ்சிருக்கு பார்த்தியா? நீ தான் இனி தலை குனிஞ்சு நிற்க போகிற. என்ன அவமானப்படுத்தணும், இந்த குடும்பத்துலேருந்து என்னை பிரிக்கணும்னு எல்லாரும் திட்டம் போட்டிங்கல்ல. இப்போ நீ தான் வாழ்க்கையே இல்லாமல் நிற்க போகிற. இதெல்லாம் நினச்சி நீ வந்து சந்தோஷப்படுவியா என்ன? மற்றவங்க வாழ்க்கையில் சந்தோஷமாக இருந்தால் உனக்கு பிடிக்காதுல்ல, ரொம்ப பொறாமப்படுவல்ல. அதான் ரோகிணியே உனக்கு மனைவியாக வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சுருக்காங்க. அவங்கள பற்றின உண்மையெல்லாம் தெரிஞ்சு பேச முடியாமல் தலை குனிஞ்சு நிற்கிறல்ல. அதுக்கெல்லாம் காரணம் நீ மற்றவங்கள தப்பாக பேசுகிறதும் மற்றவங்கள அவமானப்படுத்துறதும் தான் காரணமே. புரிஞ்சுக்கிட்டீங்களா? பணம் தான் முக்கியம்னு நினச்சி ரோகிணி இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்தாகணும்னு நீங்கள் எல்லாரும் யோசிச்சிங்க. இப்போ அதே ரோகிணியால் தலை குனிஞ்சு நிற்கிறீங்க அப்படின்னு முத்துவும் மீனாவும் ரொம்பவே கோவமாக பேசும்போது கூட பதில் பேச முடியாமல் இங்கே ரோகிணியை பார்த்து அழுதுகிட்டே நிற்கிறாரு மனோஜ். அந்த சமயம் விஜயா, இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு இந்த உண்மையெல்லாம் மறைச்சிட்டு இப்போ வந்து மன்னிப்பு கேட்குறியா அப்படின்னு விஜயா வந்து ரோகிணியை பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. உடனே இங்கே கிறிஷ் வந்து அழுதுகிட்டே, முத்துமாமா நான் உங்கள் கூடவே இருக்கேன். என்னை அவங்க கூட அனுப்பிடாதீங்க முத்துமாமா. நான் எந்த தப்பும் செய்ய மாட்டேன். எங்கள் அம்மாவால் தான் எனக்கு இவ்வளோ கோவம் வந்தது. நான் இப்படியெல்லாம் பேசுகிறேன்னா அதுக்கு காரணமே எங்கள் அம்மா தான். அவங்க என்னை பக்கத்துலேயே இருந்து நல்லபடியாக பார்த்துருந்தா எனக்கு இப்படி ஒரு நிலமை வந்திருக்குமா? இங்கே என் அம்மாவை கூட இப்போ நம்ப முடியாத ஒரு நிலமையில இருக்கேனே. என்னை நீங்களாவது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது ரோகிணி சொல்கிறாங்க, யாரும் உன்னை பார்த்துக்க வேண்டாம், நான் இருக்கேன்ல கிறிஷ் அப்படின்னு சொல்ல. நீங்கள் இருக்கீங்கம்மா, ஆனால் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை தானே முக்கியம். என்னை நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும் பார்த்துக்கணும்னு நினச்சிருந்தா இப்போ என்னை தேடி இவங்க எல்லாரும் வந்திருக்க மாட்டாங்க. என்னை கூப்பிட்டு போகணும்னு அவங்க முடிவெடுத்திருக்க மாட்டாங்கல்ல. நான் இப்போ பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன்னா அதுக்கு காரணம் நீங்கள் மட்டும்தாம்மா. உங்களை பற்றி மட்டும் யோசித்து என்னையும் நீங்கள் பார்த்துக்காம பாட்டியவும் கவனிக்காமல் இருந்தீங்களே. உங்களை நம்பி நான் எப்படிம்மா வந்து உங்கள் கூட நான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கிறிஷ் ரொம்பவே கோவமாக பேசும்போது அண்ணாமலை சொல்கிறாரு, உன் பையன் கூட உன்னை நம்ப மாட்டேன்னு சொல்கிறான். இப்போ என்ன முடிவெடுக்க போகிற ரோகிணின்னு கேட்க, உடனே அங்கே இருந்த போலீஸ்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க ரோகிணி. என் பையனை மன்னிச்சு விட்டுருங்க சார். அந்த அந்த பையனோட அப்பா கிட்ட நான் பேசுகிறேன். எனக்கு வந்து கிறிஷோட வாழ்க்கை ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் கூப்பிட்டு போய் விசாரிக்கிறேன்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டீங்கன்னா அப்புறம் கிறிஷால் சரியாக படிக்க முடியாது. ஏற்கனவே கிறிஷை கவனிக்காமல் பார்த்துக்காம நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். அதனால் நான் மன்னிப்பு கேட்குறேன். நான் வந்து அந்த பையனோட அப்பா கிட்ட பேசுகிறேன் சார். இப்போ இங்கேருந்து கிளம்புங்க. கண்டிப்பாக அவர் மனசு மாறுவார். என் பையனை என் கூடயே வச்சு நான் நல்லபடியாக பார்த்துப்பேன் சார் அப்படின்னு கிறிஷுக்காக இங்கே வந்து மன்னிப்பு கேட்டு ரொம்பவே அழுகிறாங்க ரோகிணி. ரோகிணி வேறு வழி இல்லாமல் கிறிஷ் தான் தன்னுடைய பையன்ற உண்மையெல்லாம் சொல்லி எல்லார்கிட்டேயும் மன்னிப்பு கேட்டாலும் இனி ரோகிணி இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, உன் பையனையாவது நல்லபடியாக பார்த்துக்கன்னு விஜயா ரொம்ப கோவமாக பேசி ரோகிணியவும் கிறிஷையும் அங்கேருந்து அனுப்பிடுறாங்க. என்ன செய்யன்னு தெரியல. மீனா முத்து இத்தனை நாள் எனக்கு உதவி செய்கிற மாதிரி கிறிஷை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் இப்போ கிறிஷுக்காக நான் அந்த பையனோட அப்பா கிட்ட போய் பேசணும். நான் இனி மனோஜோட முகத்தில் எப்படி முழிக்க முடியும்? நான் அந்த வீட்டு மருமகளே இல்லைன்னு இப்படி விஜயாத்த ஒரு முடிவெடுத்துட்டாங்களே. ஆனாலும் எனக்கு கிறிஷோட வாழ்க்கை முக்கியம். அதனால தான் இந்த உண்மையை நான் சொல்ல வேண்டியதாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி வேறு வழியே இல்லாமல் கிறிஷுக்காக எல்லார்கிட்டேயும் மன்னிப்பு கேட்டு நிற்கிறாங்க ரோகிணி.